மக்களே, இப்போ நம்ம பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். குண்டம் திருவிழாவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் குண்டம் இறங்குறது 4 மணிக்கு மேலே. இப்போயே பார்த்தீங்கன்னா பட்டியில் வந்து ஜனங்க வந்து இப்போயே போய் தங்கிக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே இன்னும் 2 நாள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிக்கு வந்து ஒரு பட்டிக்கு வந்து 800 பேருங்க. அதே போல் 10 பட்டி இருக்கு, 8000 பேருக்கு இங்கே பட்டி அமைச்சிருக்காங்க. அதே போல் கீழே எப்படி வரணும்னு இங்கே பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணாரி அம்மனில் இது எல்லாமே ஒவ்வொரு பட்டி பட்டியா ஜனங்க அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பெட்டி பெட்டியா, ஒரு பெட்டிக்கு 100 பேர், அந்த ஃபுல் வரிசையில் 800 பேர். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரிசை இருக்கு, 8000 பேர் உள்ளுக்குள்ள இருக்கிற அளவுக்கு இந்த வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கே ஜனங்கள் வந்து எல்லாம் குண்டத்துக்கு வந்து தங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு பட்டியா அதுக்கு வந்து டைம் டேபிள் போட்டு கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க. இப்பவே ஞாயிற்றுக்கிழமை, இப்பவே கூட்டம் வந்து ஜனங்கள்லாம் தங்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் இப்ப அன்னதானம், ஜனங்களுக்கு எந்த நேரமும் வந்த அன்னதானம் வழங்குறதுக்காக எந்த நேரமும் அன்னதானம் வணங்குறாங்க பாருங்க. ஜனங்க எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ಈ ಕರ್ಕ ಬಂದಿರ ಮಕ್ಕಳುಗಳನ್ನ, ಈ ಮಾತ್ರ ಬಂದಿರ ಚಿನ್ನಗಳು, ಬಣ್ಣಗಳು, ನೀವು ಕರ್ಕ ಬಂದಿರ ಸಾಮಾನುಗಳನ್ನೆಲ್ಲ ಭದ್ರವಾಗಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಮ್ಮ. ಈಗ ಗೊತ್ತಿಲ್ಲದವ್ರು ಏನಾದ್ರು ಕೊಟ್ಟರೆ ಈಸ್ಕೊಂಡ್ಬಾರ್ದು, ತಿನ್ಕೊಂಡನೆಲ್ಲ. ನೀವೇನೋ ಯಾರೊಬ್ಬರ ಮೇಲೆ ಸಂದೇಹ ಇದ್ರು, ನಿಮಗೆ ಒಂದು ರೀತಿ ತಿಳಿದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಗಂಡಲಿರೋ ಪೊಲೀಸ್ನವ್ರು ಪಾಪ ಹೇಳಿ ಕೂದಲಿಂದ ಒಳ್ಳೆಯವರು ಒಂದು
ಎಲ್ಲ ಜೋಪಾನ ಕೆಳಗಡೆ ಬಂದು ಸ್ನಾನ ಮಾಡತ್ತಪ್ಪ ಗಾಡಿ ಎಲ್ಲ ನಿಲ್ಲಿಸಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಂದು 3 ಕಾರು ನಿಲ್ತದ. ಕಾರು ಕರ್ನಾಟಕ ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಆ ಕಾರ್ ಮೇಲೆ ಎತ್ಕೊಳ್ಳಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಪೊಲೀಸ್ನವ್ರು ಬಂದು ಎತ್ಬಿಡೋರು. ಆಮೇಲೆ ನೀವು ಕೇಳಿ ಬರ್ರಿ. மக்களே, பண்ணாரி அம்மன் கோயில் கொண்டம் பாருங்க. கொண்டம் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் நல்ல முறையாக வாங்க. வந்து இந்த கூட்ட நெரிசலில் பத்திரமா வந்து பத்திரமா சாமி கும்பிட்டு போகணும். ஒரு அம்மன் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வாங்க, இந்த அம்மனுடைய அருளை பெறுங்க, சந்தோஷமாக வாங்க. பண்ணாரி அம்மன் உங்களுக்கு எல்லா நலனும் கொடுப்பாங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். दिखेगा मत गेट क्लोज ओटी ओपन पट्टी ओपन மக்களே பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 லட்சம் பேர் இறங்குறாங்களாம். இந்த குண்டத்துல, பண்ணாரி அம்மன் குண்டத்துல வந்து 3 லட்சம் பேர் இறங்குறாங்களாம். இதுல அவ்வளவு பேர் இங்க வந்து எல்லாம் சொல்றாங்க. ஐயா, இந்த பண்ணாரி அம்மன் குண்டம் எப்படி இருக்கு, உங்க கருத்து சொல்லுங்க ஐயா. எங்க கருத்து, இது சக்தி வாய்ந்த கோயிலுங்க. ஃபாரஸ்ட் நல்ல ஃபேமஸான ஒரு கோயில். எல்லா பக்தர்களும் திருப்பூர், கோயம்புத்தூர்,
சென்னை, எல்லா ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டும் வருவாங்க. எல்லா ஸ்டேட்டும் வருவாங்க. எல்லா கர்நாடகா வருவாங்க, பகுதி பேர் கர்நாடகா, முழுசா தமிழ்நாடு ஃபுல்லா வரும். இந்த அம்மா எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு அருளை கொடுக்கணுங்க. கண்டிப்பா எல்லாரும் பாத்துவாங்க திருவிழாவுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கூட்டம் அதிகமாயிடும். எல்லாம் பாத்துவாங்க, எல்லாம் பத்திரமா குழந்தைங்களோட பார்த்து கூட்டிட்டு வாங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டியெல்லாம் அடைச்சு வச்சுதான் விடுவாங்க. ஏன்னா அதுதான் மக்களுக்கும் சேஃப்டிங்க, குண்டம் இறங்குறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு ஒரு நடைமுறை. நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆமாங்க. கோயில் நிர்வாகம் தனித்தனியா செட்டு போட்டு தனித்தனியா செட்டு போட்டு பக்தர்களை வந்து நல்லா கண்காணிக்கிறாங்க. பண்ணாரி அம்மனுக்கு நீங்க வந்து சந்தோஷமா வந்து அம்மனை வணங்கிட்டு போலாம். இந்த குண்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சக்தி மசாலாக்காரர் வந்து ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க. சக்தி மசாலா புளியம்பட்டிக்காரரு அன்னதானம் போடுவாங்க 3 நாளுமே. அதெல்லாம் தொடர்ந்து நடக்குங்க. அப்புறம் வர்ற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அம்மன் அருளால எல்லாருமே அன்னதானம், மக்களுக்கு இல்லாத அளவுக்கு அன்னதானம் போடுறாங்க. நாங்களும் டிஜி புதூர் 4 ரோட்ல இருந்து வராங்க, ஏலூருங்க. எல்லாரும் நாங்க வாட்டர் சப்ளை பண்றோங்க. மக்கள் வந்து எங்க இருந்து மக்களுக்கு வாட்டர் சர்வீஸ் சப்ளை பண்றாங்க. ஃப்ரீயா தான் பண்றாங்க. மக்களே உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. மக்களுக்காக குண்டம் இறங்கினாம இந்த மாதிரி டோக்கன் லைனா இருக்கு. 3 லட்சம் பேர் குண்டம் இறங்குறதுன்னா 3 லட்சம் பேருக்கு இந்த டோக்கன். ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன். ஒரு பட்டில வந்து 100 பேர். 3 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரு பட்டியல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டியல ஒரு பினா அதுல வந்து 100 பேர், அதுல வந்துங்க 800 பேர். அதுல G1 இருக்குங்க, G2 இருக்கு, G3, G4, G5, G10 வரைக்கும் இருக்குங்க. அது போக நம்ம எல்லா இதுலயும் ஒரு பட்டியல வந்து பாத்தீங்கன்னா 500 பேருங்க. 500 பேர் 500 பேர் 800 பேர் போட்டுருக்கீங்க. 800 பேர் 500 பேர் தான். 500 பேருங்க ஒரு இதுலங்க. 50 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி இல்லாம நம்ம காவல்துறை அந்த அளவுக்குங்க வந்து இங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஃபுல்லா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நல்ல காம்ப்ரமைசேஷன் இது பண்றாங்க எல்லாருமே. ஆனா அம்மன் வந்து வேண்டிட்டு போனா நல்லா அந்த வந்து எல்லா ஸ்டேட்லயும் காக்குறாங்கன்னா ரொம்பவும் பண்ணாரி அம்மன்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க. அப்படியே அந்த திரும்பிக்கலாங்கண்ணா. கோயில் கவர் ஆக வீடியோ இதாங்க பண்ணாரியம்மன் கோயில். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஒவ்வொன்னு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா வந்து அருள்வாக்கு சொல்றாங்க. ஆமா, இது வந்து டோக்கன் போடுறாங்க. அதாவது வந்துங்க இங்க வந்து அருள்வாக்கு சொன்னாங்கன்னா கரெக்டாங்க, இந்த வருஷத்துல இப்படி ஆகுது இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரி பழிக்குங்க. அப்புறம் அந்த வந்து பாத்தீங்கன்னா சர்வமாரியம்மன் கோயில் இருக்குங்க. கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறவங்க எல்லாம் அந்த வைப்பாங்க, அந்த இருக்குங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் அதிகங்க. ரொம்ப திகிலாம இருக்குங்க நைட் வந்து இருக்கிறதுக்கு. ஆனா நைட் நேரம் வராதுங்க. ஆனா அந்த அம்மன் அருள்னால பகலே வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட்ல இருக்குங்க. ஆனா இப்ப வராதுங்க. நைட்டு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதுங்க மக்களுக்கு. சந்தோஷங்க. இவங்க வந்து இந்த அம்மனை பத்தி இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காங்க. இந்த கொண்டத்துல கூட்டம் அதிகங்க. நீங்க பாத்து வாங்கன்னா 2 நாள் இருக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில 4 மணிக்கு மேல கொண்டாடுறாங்க. 3 மணிக்கு மேல நீங்க வந்து திங்கக்கிழமை சாயந்தரமே மத்தியானமே வந்துருங்க. வந்து இங்க வந்து அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க. இவங்க கருத்து சொல்லுங்க. இவர் கருத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏலூரோட எக்ஸ் பிரசிடென்ட்ங்க, வைஸ் பிரசிடென்ட்ங்க. இவரு வாட்டர் சப்ளை தாங்க. இவர் பேர் வைஸ் சரவணனுங்க. நம்ம பேரு குருமூர்த்தி. அம்மா உங்க கருத்து சொல்லுங்க. என் பிள்ளை நிறைய மாசமா இருந்துச்சா, 7 மாசம் ஆஸ்தி கொடுப்பேன். சரிங்க. கருப்பையில கட்டி இருக்கு, குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. இந்த அம்மாட்ட சொன்னீங்க? வந்து இந்த அம்மாட்ட என் பிள்ளை கடவுளே வந்துருச்சுன்னா கடா வெட்டி பொங்க வைக்கிறது, அதே நான் நிறைவேற்றி கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் செஞ்சேன். சரி, உங்களுக்கு இந்த அம்மா வந்து உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த அம்மா உங்களுக்கு எனக்கு நல்லதே செய்யும், நல்லதே பண்ணா சந்தோஷமா போங்க. நல்லதே செய்யுது, நல்லதே நடக்கும். சந்தோஷமா வணங்கிட்டு போங்க. நல்லது. இப்பயும் ஒரு இதுக்கு வந்திருக்கேன். எனக்கு மீட்டி கொடுக்கணும் நம்பிக்கையா வந்திருக்கேன். சந்தோஷம். பண்ணாரி தாய்மா
நன்றி.